ரீசெண்டா என்னுடைய பர்த்டே வந்து முடிஞ்சிருந்து. அப்போ எனக்கு வந்து நெறைய கிஃப்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஆனா, எனக்கு ரொம்பவே புடிச்ச புக்ஸ 3 பேர் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் என்ன புக்ஸ் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் புக் தி மிட்நைட்ஸ் லைப்ரரி. இது வந்து எனக்கு அரவிந்த் அண்ணா கிஃப்ட் குடுத்தாங்க. இந்த கவர் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்களேன். இது வந்து ஹார்ட் கவர். இங்க பாருங்க. சைடுல வந்து எவ்வளோ அழகா இருக்கு. ஸோ உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ நான் வந்து எழுதியிருக்கேன் 2024 அரவிந்த் அண்ணாஸ் கிஃப்ட் அப்படின்னு. நான் வந்து இருக்கிறதுலே மட்டமான குவாலிட்டி இருக்கக்கூடிய புக்ஸ் தான் வந்து வாங்குவேன். ஏன்னா அதெல்லாம் சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட இங்கிலீஷில் இது வரைக்கும் ஒரு ஹார்ட் கவர் புக் இல்லவே இல்லை. தமிழில் மட்டும் ஒரு ஹார்ட் கவர் புக் வந்து வச்சுருக்கேன். ஆனால் இது வந்து ஹார்ட் கவர். இந்த புக்கை யூஸ் பண்ணவே எனக்கு மனசு வரல. இங்கே பாருங்க, ரொம்ப 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 அழகாக இருக்கு. என்கிட்ட இருக்கிறதுலே தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் புக்குன்னா நான் இந்த புக்கு தான் சொல்லுவேன். ஹார்ட் கவர் எவ்வளோ அழகாக இருக்கு. ஸோ புக்கு டெஸ்க்லாம் ஹார்ட் கவர்ங்கிறது ஒரு ட்ரீம். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு புக்கை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புக் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் படித்து முடிச்சிட்டேன். நான் ரிவ்யூ சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ணிடுவேன். மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்க டைம் நான் வந்து இந்த ரிவ்யூ வந்து அப்லோட் பண்ணி இருந்திருக்கலாம், தெரில. ஆனால் எப்படியும் இந்த புக்கு ரிவ்யூ நான் அப்லோட் பண்ணிடுவேன். ரொம்ப சூப்பரான இந்த புக் வந்து இருந்துச்சு. இந்த புக் எதை பற்றி அப்படின்னா, ஒரு பொண்ணு வாழ்க்கையே வெறுத்து போன ஒருத்தி சூசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவா. அப்போ ஒரு லைப்ரரிக்குள்ள வந்து மாட்டிக்கிடுவா. அங்க அவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு லைப்ரரியன் வந்து இருப்பாங்க. அவங்க அவளுக்கு நிறைய லைஃப்ஸை ட்ரை பண்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது ஒரு லைஃப்க்கு போய் அங்க சுமரா இருப்பா, இன்னொரு லைஃப் போய் வேற மாதிரி வாழ்க்கையை வாழ்வா. இது மாதிரி நிறைய லைஃப்க்கான சான்ஸை அவங்க வந்து அவளுக்கு கொடுப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கு இல்லையா? எனக்கும் ஆசையாக இருந்துச்சு, ச்சே நமக்கு இது மாதிரி நிறையா சான்ஸ் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த புக் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதனோட டிபிஆர் லிஸ்ட்ல வந்து இருந்துச்சு. நான் ரீட் பண்ணணும் அப்படின்னு. அந்த புக்கை எனக்கு வாங்கி கொடுத்துருந்தேன் கிஃப்டா. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஆனா வாங்கோட கிங் ஆஃப் ராத். இந்த புக்கு ரொம்பவே அழகா இருக்கு இல்லையா? ஏன்னா இந்த புக் வந்து மாலில் வாங்கின புக். ஸோ குவாலிட்டிலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. என்கிட்ட இந்த மாதிரி காஸ்ட்லியான புக்ஸ்லாம் வந்து இருக்காது தெரியுமா? ரொம்ப சீப்பாக நான் வந்து புக் வாங்குவேன். ஆக்சுவலி இந்த புக் வந்து எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் சுகன் தான் வந்து கொடுத்தான். அவனுக்கு புக்கை பற்றி எதுவுமே வந்து தெரியாது. ஆனால் எனக்கு ரொமான்டிக் ஃபிக்ஷனாக பிடிக்கும்னு அதை பற்றி சர்ச் பண்ணி என்கிட்ட எந்த புக்ஸ் இல்லை அப்படின்னா பார்த்து எனக்காக இந்த புக்கை வந்து அவன் வாங்கினானா. ஆக்சுவலாக ட்விஸ்டர் சீரீஸ் முடிச்சதுக்கப்புறமே இந்த சீரீஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். என்னோட டிபிஆரில் இந்த புக்கும் வந்து இருந்தது. என் கிஃப்டாகவும் வந்து கிடச்சிருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி இந்த புக் எப்படின்னா, ஃபோர்ஸ்டு மேரேஜாக வந்து இருக்குமா, அந்த ட்ரூப் தான் வந்து இந்த புக்கு. நான் இன்னும் படிக்கலை, படித்து முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்து ரிவ்யூ அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்து விக்டர் ஏ ஃப்ராங்க் அவர்களுடைய மேன் சர்ச் ஃபார் மீனிங். இதுவும் ஒரு டிபிஆர் லிஸ்ட்ல இருந்துச்சு. நான் படிக்கணும்னு நினச்ச ஒரு புக்கு தான். நான் போய் சொல்ல நிஜமாக தான். இந்த 3 புக்ஸுமே நான் படிக்கணும் வாங்கணும் அப்படின்னா வச்சுருந்தேன். ஆனால் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல. நான் ஆசைப்பட்ட புக்கே அவங்க வந்து எனக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. இதை வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட், இன்னொரு ஃப்ரெண்ட் ஃபெட்ரிக் தான் வந்து கொடுத்தாங்க. கொடுக்கும்போது சொல்லி தான் கொடுத்தாங்க, எப்போ பார்த்தாலும் ரொமான்டிக் ஃபிக்ஷனே படிக்கக்கூடாது, இந்த மாதிரி புக்கும் படிக்கணும் அப்படின்னா சொல்லி வந்து கொடுத்தாங்க. கண்டிப்பாக படிச்சுட்டு சீக்கிரமாக நான் வந்து ரிவ்யூ போட்டுடுறேன். தேங்க்யூ. ஆக்சுவலி இந்த புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. நாசி கேம்ப்லேருந்து தப்பிச்ச ஒரு ஆளை பற்றி சர்வைவல் ஸ்டோரி. நல்லா மோட்டிவேஷ்னலாக வந்து இருக்குமா. நிறையா பேர் இந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணி நான் வந்து பார்த்துருக்கேன். அதாவது இந்த புக் நீ படிச்சாகணும், படித்தா வந்து நல்ல மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும், பர்பஸ் ஆஃப் லைஃப் தெரிய வரும் அப்படின்னு வந்து நிறையா பேர் ரெக்கமெண்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். படித்து முடிச்சுட்டு சீக்கிரமாக சொல்லிடுறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அவ்வளோதான். இந்த வருஷம் என்னோட பர்த்டேக்கு இந்த 3 புக்ஸ் தான் வந்து கிஃப்டாக வந்து வந்துச்சு. 3 புக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ கொடுத்தவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வைக்கிறேன். உங்களுக்கு புக் படிக்கிற தங்கச்சியோ அண்ணனோ ஃப்ரெண்டோ யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்கள் புக்கே கிஃப்டாக கொடுங்க. கல்யாணமாக இருக்கட்டும், பர்த்டேவாக இருக்கட்டும், அனிவர்சரியாக இருக்கட்டும், என்னவா இருந்துட்டு போட்டோம், நீங்கள் அவங்களுக்கு புக்ஸ் கொடுத்தீங்கனாலே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவ்வளோதான். அடுத்து இந்த 3 புக்ஸ்க்கான ரிவ்யூவை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துடலாம்.